நம்ம அப்பா தாத்தா காலத்திலிருந்தே வண்டிகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு கம்பெனியோட பெயர் தான் ஞாபகத்துக்கு வரும். பல நூறு வருடங்களா மாட்டு வண்டியில் பயணம் செஞ்சுட்டு இருந்த கிராம மக்களை பேருந்துல பயணம் செய்ய வச்ச ஒரு மனிதர் டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர்கள். இவர் உருவாக்கிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான் டிவிஎஸ் மோட்டார்ஸ். இந்த நிறுவனத்தோட சக்சஸ் ஸ்டோரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் 1877 வருடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். சட்டக்கல்லூரியில் படித்த இவர் வழக்கறிஞரா தன்னுடைய வேலையை செய்ய தொடங்குறாரு. பிறகு இந்திய ரயில்வேலையும் அதன் பிறகு பேங்க்லையும் வேலை செய்கிறாரு. இவருடைய தந்தையாருடைய மறைவுக்கு பிறகு தேக்கு மரங்களை இறக்குமதி செஞ்சு மர வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. 25,000 ரூபாயை முதலீடு செஞ்சு 4 ஆண்டுகள் மர வியாபாரம் மட்டுமே செய்கிறாரு. இதில் இவருக்கு 25,000 ரூபாய் லாபமாகவும் கிடைச்சது. அந்த 50,000 ரூபாயை முதலீடா வச்சு 1912 வருடம் தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டை வழித்தடங்கள்ல தன்னுடைய முதல் பேருந்து சேவையை தொடங்குறாரு. அந்த காலத்துல பேருந்துகள்ல ஆட்களுக்கு தகுந்த மாதிரி தான் பேரம் பேசி தான் கட்டணம் வசூல் செய்வாங்க. எடை அதிகமா இருந்தா கட்டணம் அதிகமா கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாம ஆட்கள் நிறையிற வரைக்கும் பேருந்தை நிறுத்தி வச்சிருப்பாங்க. நினைச்ச நேரத்துக்கு பேருந்தை இயக்குறது அப்படின்னு ஒரு ஒழுங்குமுறை இல்லாமையே இருந்தது. இந்த முறையை மாற்றி அமைச்சு எவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு கட்டணம் அப்படிங்கிற அந்த நடைமுறையையும் பயணிகள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு பஸ் டிக்கெட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நடைமுறையையும் கொண்டு வந்தவர் டிவிஎஸ். எல்லாத்துக்கும் மேல பஸ் எப்போ கிளம்புமோ எப்போ போய் சேரும்னே தெரியாம இருந்ததை மாற்றி குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த பஸ் புறப்படும் அப்படிங்கிற அந்த நடைமுறையை நாட்டுக்கே அறிமுகப்படுத்தினது டிவிஎஸ் தான். பஸ் டயர்லாம் பஞ்சர் ஆக்குறதுக்கும் பாகங்கள் சீக்கிரமாவே தேய்ந்து போவதற்கும் எரிபொருள் செலவு அதிகமாகிறதுக்கும் குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகளே காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட டிவிஎஸ் பேருந்து செல்லக்கூடிய சாலைகளை பராமரிக்கக்கூடிய கான்ட்ராக்டையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. சாலையில கழன்று விழுந்து கிடக்கக்கூடிய மாடு குதிரைகளுடைய லாடங்களால தான் அடிக்கடி டயர் பஞ்சர் ஆக ஆரம்பிச்சது. இதை தடுக்கிறதுக்கு ஒரு காந்த வண்டியை டிவிஎஸ் சுந்தரம் அறிமுகப்படுத்துறாரு. ஏறத்தாழ 4 அடி நீளம் இருக்கிற பெரிய காந்தம் பொருத்தப்பட்ட வண்டியை சாலையில ஓட விட்டாரு. சாலையில இருந்த அனைத்து இரும்புகளும் காந்தத்துல ஒட்டிக்குது. இதனால டிவிஎஸ் பேருந்துகள் பஞ்சர் ஆகாம ஓட ஆரம்பிச்சுது. புதுக்கோட்டையில பஸ் சர்வீஸ் நடத்திட்டு வந்தப்பவே மேலை நாடுகள்ல இருந்து மோட்டார் வாகனங்களையும் இயந்திரங்களுடைய உதிரி பாகங்களையும் சிறிய அளவுல இறக்குமதி செஞ்சு மற்ற பேருந்து நிறுவனங்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு வந்தாரு. புதுக்கோட்டையில பஸ் சர்வீஸுடைய ஒப்பந்த காலம் முடிவடைஞ்சதும் மதுரையில ஒரு வியாபார நிறுவனத்தை தொடங்குறாரு. சைக்கிள்களையும் மோட்டார் வாகனத்துடைய உதிரி பாகங்களையும் அதிக அளவுல விற்க தொடங்கினாரு. 1929 ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியோடைய வாகனங்களுக்கும் உதிரி பாகங்களுக்கும் டிவிஎஸ் நிறுவனம் நேரடியா ஏஜென்சி உரிமை வாங்கினாங்க. டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய வரலாற்றுல இது ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் உலக போறப்போ மக்கள் பெட்ரோல் பற்றாக்குறையை சந்திச்சாங்க. அப்போ மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய அவர் டிவிஎஸ் எரிவாயு ஆலையை தொடங்கினாரு. ஒரு தனி மனிதனுடைய பேர் ஆர்வத்தினால துவங்கப்பட்ட டிவிஎஸ் நிறுவனம் ஒரு வளமான குடும்ப தொழிலா உருவானது. டிவிஎஸ் அப்படிங்கிற பேருக்கு கீழே 4 தனி கிளைகள் துவங்கப்பட்டது. தற்பொழுது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் விநியோக நிறுவனம் அப்படின்னு சொன்னா அந்த பெருமை டிவிஎஸ் குழுமத்தையே சேரும். இந்த குழு ஆட்டோமொபைல் பாகங்களை உற்பத்தி செய்யறது, வாகனங்களுடைய விற்பனை, மின்னணு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபினான்ஸ் போன்ற பல்வேறு துறைகள்ல 40,000 பேரை வேலைக்கு அமர்த்தி செயல்பட்டு வருகிறது. டிவி சுந்தரம் தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம அலுவலகத்துல கேண்டீன் முறையை அறிமுகப்படுத்தினாரு. ஊழியர்களுடைய குடியிருப்புகள், அவர்களுடைய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம், மருத்துவமனை போன்ற வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்காரு. தன்னுடைய வாரிசுகளை தொழிலாளர்களோட இணைஞ்சு வேலை செய்ய வச்சாரு. நிர்வாக யோசனைகள்ல தொழிலாளர்களை பங்கேற்க வச்சாரு. தாத்தா, அப்பா, பேரன், கொள்ளு பேரன் அப்படின்னு 4 தலைமுறைகளை தொடர்ந்து இதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வரக்கூடிய குடும்பங்கள் பல இருக்கு. ஒரு கட்டத்துல வணிகத்திலிருந்து தானாகவே பணி ஓய்வு அறிவிச்சுட்டு தன்னுடைய நிர்வாக பொறுப்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. டிவிஎஸ் சுந்தரம் அவர்களுக்கு 5 மகன்களும் 3 மகள்களும் உண்டு. டிவி சுந்தரம் அவர்களுக்கு உதவியா 5 மகன்களும் தொழிலில் இறங்குறாங்க. இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு போற்றக்கூடிய நிறுவனமா இருக்கிற சுந்தரம் ஃபினான்ஸ் நிறுவனத்தை இவருடைய இளைய மகனான டிஎஸ் சந்தானம் நிறுவினாரு. இந்த சாம்ராஜ்யத்தை தொடங்கின டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் 1955 தன்னுடைய 78வது வயதுல காலமானாரு. இதன் பிறகு டிவிஎஸ் உடைய அடுத்த பரிமாணம் ஆரம்பிக்குது. டிவிஎஸ் நிறுவனம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய 3வது இருசக்கர வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனமா மாறியது. டிவிஎஸ் அப்படிங்கிற அந்த பிராண்டுக்கு கீழே 2 வீலர், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், எனர்ஜி, எலக்ட்ரிக்கல்ஸ்னு எல்லா துறைகளையும் கொண்டு வராங்க.
1972ல் லண்டனில் இருக்கக்கூடிய கிளைன்டன் அப்படிங்கிற நிறுவனத்தோட கை கொடுத்து சுந்தரம் கிளைன்டன் அப்படிங்கிற நிறுவனத்துடைய பேரை மாற்றிக்கிறாங்க. டிவி சுந்தரம் ஐயங்காருடைய பேரன் வேணு ஸ்ரீனிவாசன் அவர்கள் 1979ல் சுந்தரம் கிளைன்டனுடைய நிர்வாக இயக்குனராக பதவியேற்றாரு. அதற்கு பிறகு டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய சேர்மனாகவும் பதவியேற்கிறாரு. 1980வது வருடம் இந்திய நிறுவனம் தயாரித்த முதல் 2 வீலர் டிவிஎஸ் 50 அறிமுகம் செஞ்சாங்க. 1982ல் சுந்தரம் கிளைன்டன் நிறுவனம் சுசுகியோட கை கொடுத்தது. இவங்களுடைய டிசைன் டெக்னாலஜி எல்லாமே சுசுகியோட கலந்து ஆலோசித்து புதிய டெக்னாலஜியில் புதிய வாகனங்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சுசுகி சாமுராய் போன்ற பல மாடல்கள் வாகனங்களை அறிமுகப்படுத்தினாங்க. 2001ஆம் ஆண்டு கருத்து வேறுபாடால் சுசுகி கிட்ட இருந்து பிரிஞ்சு சுந்தரம் கிளைன்டன் அப்படிங்கிற அந்த பெயரை டிவிஎஸ் அப்படின்னு மாற்றி அமைச்சாங்க. 2001ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் தன்னுடைய சொந்த பெயரில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் அப்படிங்கிற அந்த தயாரிப்பில் வெளியிட ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட இன்ஜினோடு கூடிய டிவிஎஸ் விக்டர் அப்படிங்கிற அந்த மோட்டார் சைக்கிளை அறிமுகப்படுத்தினாங்க. பல ஜப்பானிய தர ஆய்வாளர்களை தன்னுடைய நிறுவனத்தில் சேர்த்துக்கிட்டு தன்னுடைய மோட்டார் சைக்கிளுடைய தரத்தை உலக தரத்துக்கு உயர்த்தினாங்க. டிவிஎஸ் எக்ஸல் 100, டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப், வீகோ, டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்போர்ட்ஸ், டிவிஎஸ் அப்பாச்சி அப்படின்னு பல வாகனங்களை தயார் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஸ்க்காகவும் பல பைக்குகளை தயார் செஞ்சாங்க. ரேசிங் வரலாற்றிலேயே இவங்க தயாரித்த பைக்குகள் மட்டும்தான் 90% வெற்றியை கொடுத்துருக்கு. 2002ல் டிவிஎஸ் விக்டர் பைக்குக்காக தேசிய விருது பெற்றது டிவிஎஸ். 2004ல் டிவிஎஸ் ஸ்கூட்டியை அறிமுகப்படுத்தியதற்காக அவுட்ஸ்டாண்டிங் டிசைன் அண்ட் எக்ஸலண்ட் அவார்ட் விருதை வாங்கினாங்க. 2007ல் கஸ்டமர் எக்ஸலன்ஸ்க்காக ஒரு விருதும் அதே வருடத்தில் டெக் டீம் விருதும் வாங்கினாங்க. 2008ல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது உற்பத்தி திறன் மற்றும் பராமரிப்பு செயலாக்கம் அப்படிங்கிற அந்த விருதினை ஜப்பான் இன்ஸ்டிடியூட் இவங்களுக்கு கொடுத்தாங்க. 2009ல் குட் அட்வர்டைசிங் அப்படிங்கிற அந்த விருதையும் வாங்கினாங்க. இன்னைக்கு 2019ஆம் ஆண்டின்படி இந்த நிறுவனத்தினுடைய வருமானம் $2.8 பில்லியன். 1911ல் ஆரம்பித்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி முன்னிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு தன்னுடைய 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் டிவிஎஸ் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஷேர் பண்ணியிருக்கோம்.